الله تعالى وبركاته. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة صدق الله العليم. يا معشر من أسلم باللسان ولم يدخل الإيمان إلى قلبه إلى قلوب المسلمين صدق رسول الكريم. நம்மை எல்லாம் முஸ்லீமாக மூமினாக பிறக்க செய்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் மக்கத்து கோமானாம் மதீனத்து சீமானாம் எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தின் ஒரு அங்கத்தினராக ஆக்கியிருந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் காமிலான ஷேഖின் தரத்தை பிடிக்க செய்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இக்காலகட்டத்தில் சில சமுதாய மக்களிடத்திலே மற்ற முஸ்லீம்களை கேலியும் கிண்டலும் செய்வதுதான் அவர்களுக்கு இன்பமாக தெரிகிறது. உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அந்த நபருடைய நிறத்தை வைத்து கேலி செய்வது, அந்த நபருடைய நடையை வைத்து கேலி செய்வது, அந்த நபரிடம் எந்தெந்த குறைகள் இருக்கின்றதோ அந்த குறைகள் எல்லாத்தையும் கூறி அந்த நபர் மனதை புண்படும் வரை பேசி அவரை மன வருத்தத்திற்கு ஆளாக்குவது, இதெல்லாம் மார்க்கம் ஒரு காலமும் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஈமானின் கிளைகள் 70க்கு மேற்பட்டது இருக்கின்றது. அதில் ஒரு கிளைதான் சகோதர முஸ்லீம்களுக்கு நோவினை தராமல் இருப்பதாகும். மற்றவர்களுக்கு நோவினை தராமல் இருப்பதுதான் ஈமான் பரிமாணமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் சகோதரர்களே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். நாம் நம்முடன் பிறந்த சகோதரர்களுக்கு நோவினை செய்வோமா? ஒரு காலமும் செய்ய மாட்டோம். அதே போன்றுதான் மற்ற முஸ்லீம்களுக்கும் நோவினை தராமல் இருக்க வேண்டும் என்பவர்களே. சர்க்கார் நாயகம் ஒரு முறை பயானிலே சொல்லி காட்டினார்கள், காபாவில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது ஒரு சுன்னத். அதை பின்பற்றுவதற்காக மற்ற முஸ்லீம்களை தள்ளிவிட்டு இடித்து கொண்டு போய் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது மற்ற முஸ்லீம்களுக்கு நோவினை தருவதாக இருக்கிற காரணத்தினால் சர்க்கார் நாயகம் இஷாராவிலே முத்தமிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் என்பவர்களே. அல்லாஹ் தஆலா பெரும்பாவங்களை குர்ஆனிலே பதிவு செய்யும் பொழுது இந்த ஒரு வசனத்தை பதிவு செய்கின்றான். வல்லதீன யஊதுன முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமல புஹ்தானன் வ அஸ்மன் முபீனா. எவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் செய்யாத குற்றத்தை செய்ததாக கூறி துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெரும் பகிரங்கமான பாவங்களை சுமக்கின்றார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான் என்பவர்களே. அப்துல்லா இப்னு பிஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மஸ்ஜிதிற்கு ஜும்மா நாள் அன்று ஒரு நபர் தாமதமாக வருகின்றார். அவர் மக்களை தாண்டி முன்னாடி வந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து, இஜ்லீஸ ஃபகத் ஆதைத, நீங்கள் இருக்கும் இடத்திலே அமருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். திட்டமாக நீங்கள் பல மக்களுக்கு நோவினை கொடுத்து விட்டீர்கள் என்று கூறினார்கள் நண்பர்களே. முஸ்லிம் ஸஹீஹில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இயாக்கும் வஜுலூஸ ஃபித்துல்காத்தி, நடைபாதையில் அமர்வதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். காரணம், மக்களை நோவினை செய்வதற்கு காரணமாக அமையும் என்பதால். செல்பவர்களை சொல்லாலோ செயலாலோ நோவினை செய்யக்கூடும்.
உதாரணமாக, ஒரு நபர் கடந்து செல்கிறார் என்றால் அவரை திட்டுவது, அடிப்பது, மட்டமாக பார்ப்பது, அவர்களை குறை பேசுவது, புறம் பேசுவது போல பல நோய்மைகளை செய்ய வாய்ப்பு அதிகம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்பவர்களே. எதை கேட்டோமோ அதன்படி வாழ அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.